ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொறுமொறுன்னு காரசாரமான பாகக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே செம்மையாக எடுத்து கிடுகிடுன்னு பிளேட்டை காலியாகிற அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய பாகற்காய் ஒரு 4 பாகற்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பியூர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் நான். பிசைறதுக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவை அது அடியில் கொஞ்சம் தூவி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாகற்காயை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ உப்பு நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், சோம்புத்தூள் போட்டுக்கலாம். பியூர் மிளகாத்தூள் நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், போட்டேன். இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ பொறுமையா அழுத்தி பேசையாம மெதுவா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லெண்ணெய் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதுல கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த மாவு இந்த காயோட ஒன்னா சேர்ந்துக்கும், அதனாலதான் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். பிசைஞ்சு வச்சாச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சட்டியில எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்க, பாகற்காய் பிசைஞ்சு வச்சது ரெடியா இருக்கு. எடுத்து இப்ப நம்ம உதிரி உதிரியா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, மொறுமொறுன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நிறைய காரம் போட்டாதான் இந்த கசப்போட சேர்ந்து நல்லா இருக்கும். அதுக்கு தான் நிறைய காரம் போட்டுக்கிறது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சுவையான மொறுமொறுன்னு பாகற்காய் சிப்ஸ் ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க.